ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஸ்லிங் பேக் தாங்க. இது ரொம்ப சிம்பிளான பேக், ரொம்ப ஈஸியானது. ஒரே ஒரு நாள் போதும் உங்களுக்கு இந்த பேக் செய்கிறதுக்கு. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஈஸியாக சொல்லி தந்திருக்கேன். பாருங்கள், இதை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். மெஹந்தி க்ரீன் ஆர் மிலிட்ரி க்ரீன் அப்படி சொல்லுவாங்க இந்த கலர் நேமுங்க. அப்புறம் வந்து ஒரு டார்க் பிங்க் எடுத்திருக்கேன். அப்புறம் க்ரீன் ஷேடுக்கு வந்து லைட்டு க்ரீன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாமே 8 ப்ளைங்க. எல்லாமே 8 ப்ளை. பாருங்கள், த்ரெட்டோட திக்னஸ் பாருங்கள். இந்த திக்னஸோட நம்ம பேக் போட்டோம்னா தான் பேக் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாமே நான் 100 கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுங்க. இது ரெண்டும் வந்து 100 கிராம்ஸ் தேவைப்படாது. பாருங்கள், இது பேக்கோட ஃபுல் பேஸில் இருந்துட்டு ஃபுல் பேக்கும் நம்ம இந்த கலரில் தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், த்ரெட் வந்து நம்ம இப்படி 2 ஸ்ட்ராண்ட்ஸாக வச்சு ஒர்க் பண்ணும்போது நம்ம பேக் வந்து இன்னும் கூட நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக காட்டன் மிக்ஸ்டு அக்ரிலிக் தாங்க. பியூர் காட்டன் கார்டு இல்லை, இது வந்து மிக்ஸ்டு அக்ரிலிக். ஓகேங்களா? பாருங்கள், இந்த பேக்கோட அடி நான் போட்டுட்டேன். எவ்வளோ திக்னஸாக வந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் டோட்டலாக 4 லைன்ஸ் போட்டிருக்கேங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 லைன்ஸ்னால் நம்ம எவ்வளோ கவுண்ட் வரணுங்க? 8 ரோஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம 8 ரோஸ் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி 4 லைன்ஸ் கிடைக்கும். 30 செயின்ஸ் போட்டு ஒரு 8 ரோஸ் வந்து சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது நம்ம சுற்று போட்டு போகிறோம். பாருங்கள், நல்லா பாருங்கள். நான் வந்து இங்கே ஒரு செயின் போட்டு திருப்புறேன். ஒரு செயின் போட்டேன். ஒரு செயின் போட்டு இந்த இடத்துல இந்த கார்னரில் நான் எல்லா கார்னரில் மட்டும் 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். இப்போ இங்கே 2னா இங்கே 2, அதுக்கப்புறமா இங்கே 2, இங்கே 2. பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டேன். இந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், அடுத்து உங்களுக்கு ஸ்டிச்சு தெரியும் இல்லைங்களா? இப்போ இந்த ஸ்டிச்சில் ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக இந்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, இந்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, இந்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, இந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே. பாருங்கள், இப்போ இந்த லைனில் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டேன். இப்போது இது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து 8 ரோஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ கவுண்ட் பண்ணிவிட்டு வாங்க நம்மளுக்கு எவ்வளோ வந்துருக்குன்னு. 1 2 3 4 5 6 7. அப்போ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வந்திருக்குங்க? 7 வந்திருக்கு. ஏன்னா நம்ம இந்த கார்னர் வந்து ஒர்க் பண்ணலை. இந்த கார்னர் ஒர்க் பண்ணாமல் இங்கே வந்திருக்கோம். 1 2 3 4 5 6 7. அப்போது நம்ம இந்த கார்னரில் வந்து என்ன பண்ணுவோம்? இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போடணும். கார்னர்ஸில் வந்து நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். பாருங்கள், இப்போ இந்த கவுண்ட் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? 8 போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது இங்கெல்லாம் ஃபுல்லாக செயின் ஒர்க் தான். செயினில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், நார்மலான சிங்கிள் க்ரோஷே தாங்க போடுறேன். நான் வந்துட்டு பாருங்கள், அமிகுருமி சிங்கிள் க்ரோஷேயில் நார்மலான சிங்கிள் க்ரோஷே தான். பாருங்கள், அப்போ உங்களுக்கு இந்த லைனில் வந்து எவ்வளோ இருக்கணும்? 30 இருக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டுவாங்க.
பாருங்கள் இந்த கடைசி வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இப்போ இதை கவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே நம்ம 8 போட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்த 8 விட்டு அதுக்கப்புறமா கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. கரெக்டாக இந்த லைன் 30 வந்திருக்கு பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாக இப்போ நம்ம 30 செயின்ஸ் போட்டு வந்தாச்சு. போட்டு வந்துட்டு இந்த கார்னரில் திருப்பியும் போட்ட இடத்துலையே இன்னொரு சிங்கிள் குரோஷே. அப்போ இங்கே 2 சிங்கிள் குரோஷே ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தது அப்படியே அடுத்ததுக்கு வந்துடுங்க. இந்த லைன்லேயும் அதே போல் உங்களுக்கு 8 சிங்கிள் குரோஷேஸ் வரணும். இந்த பிசுரெலாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் இப்படி உள்ளேயே வச்சுருங்க. கட் பண்ணி விட வேண்டாம், உள்ளே வச்சுருங்க. உங்களுக்கு சிங்கிள் குரோஷே எந்தெந்த கேப்பில் போடணும்னு தெரியும் இல்லைங்களா. உங்களுக்கு பார்த்தாவே ஸ்டிச்சஸ் தனியாக தெரியும், ஹோல்ஸ் தெரியும். அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல அந்த லைன் மேலே ஒன்று, ஹோல்ஸில் ஒன்று, இந்த ஹோல்ஸில் ஒன்று, இந்த லைன் மேலே ஒன்று, அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பாருங்கள் நம்ம இது வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இந்த கார்னர்லேயும் போடுறோம். ஃபஸ்ட்டு இது கவுண்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8. இந்த லைனுக்கும் நம்மளுக்கு 8 வந்தாச்சு. ஓகேங்களா. 8 வந்தாச்சு. இங்கே 30 வந்தாச்சு. அதே மாதிரி இங்கேயும் நம்ம 8 போட்டாச்சு. இப்போ அடுத்தது இது கார்னர். ஓகேங்களா. இந்த கார்னரில் நம்ம இன்னொரு சிங்கிள் குரோஷே. அப்போ இந்த லைனில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு தடவை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஓகேங்களா. அந்த கார்னரோட சேர்த்து. இப்போ அடுத்தது இந்த லைனில் ஸ்டிச்சஸ் இருக்கும். நம்ம வந்து சிங்கிள் குரோஷே நம்ம என்ன டிசைன் மேக் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் கவுண்ட் வச்சுக்கணும். ஓகேங்களா. இப்போ இது வந்து ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே பேக். சிங்கிள் குரோஷே தான் ஃபுல்லாக போட போகிறோம். அதனால் நம்மளுக்கு இங்கே வந்து இந்த கவுண்ட் தேவையில்லை. ஓகேங்களா. ஆனால் எல்லா பேக்கும் வந்து நம்ம ஈவன் நம்பரில் வச்சுக்கலாம். ஈவன் நம்பரில் வச்சா நம்ம என்ன டிசைன்னாலும் கரெக்டாக கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ கவுண்ட் மட்டும் ஈவன் கவுண்ட் இருக்கிறத வச்சுக்கோங்க. அதாவது செயின்ஸ் வந்து நான் 30 போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி 30 போடுங்க. 32 34 36 அந்த மாதிரி போட்டுவாங்க. ஓகேங்களா. உங்கள் சைஸ் உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். இப்போ இந்த எல்லா இடத்துலையும் எல்லா செயின்ஸ்லேயும் நான் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு வரேன் பாருங்கள். இதில் நான் லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இங்கே கொண்டு வரும்போது பாருங்கள் இந்த லாஸ்ட் ஸ்டிச் கொண்டு வந்தாச்சு. இது வந்து ஸ்டிச் இல்லைங்க, நம்ம ஒரு செயின் போட்டு திருப்பியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல தான் ஸ்டிச் இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு சிங்கிள் குரோஷே தான் இந்த ஹோலில் போட்டிருந்தோம் சரிங்களா. அதனால் இந்த இடத்துல நம்ம இன்னொரு டைமும் சிங்கிள் குரோஷே போட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச். புரிஞ்சுதுங்களா. பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து பெர்ஃபெக்ட் ரெக்டாங்குலராக இருக்கணும். நம்ம போடுற பேக் வந்து ரெக்டாங்குலர் வந்து நம்மளுக்கு இந்த பெர்ஃபெக்டாக வரணும். ஒரு சைடு கோணையாக வந்து ஒரு சைடு வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக ஒரு ஸ்கொயர்னால் ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா. இது நம்ம ஓவல் ஷேப்பில் போடலாம், இல்லாட்டி இந்த மாதிரி சிங்கிள் குரோஷே போட்டு போட்டு டர்ன் பண்ணி வரலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்கோ அப்படி நம்ம போடலாம். ஓகேங்களா. நான் உங்களுக்கு வந்து இன்னொரு பேக் பண்ணும்போது ஓவல் ஷேப்பில் எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து அடி முடிச்சாச்சு. ஓகேங்களா. இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு கீழே வரப்போகுது. இனி வர்ற பார்ட் வந்து நம்மளுக்கு மேலே போகுது. அப்போ மேலே போகுதுன்னா நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள். இப்போ நம்ம மேல் சைடு ஒர்க் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஒரு செயின் போடுறேன். இது வந்து நான் வந்து ஃபுல்லாக இந்த பேக் ஃபுல்லாக நான் சிங்கிள் குரோஷே தான் போட போகிறேன். அதனால் வந்து நான் செயின்ஸ் எல்லாம் நான் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள் ஒரு செயின் போட்டாச்சு. இனி நான் அப்பர் லூப்லையா ஒர்க் பண்ண போகிறேன் பாருங்கள். அப்பர் லூப்லையா ஒர்க் பண்ண போகிறேன். இதுதான் நம்மளுக்கு இனி ஸ்டார்டிங் செயின். இந்த செயின் கிட்ட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் எல்லாம் போட போகிறதில்ல, கண்டினியூஸாக நம்ம சிங்கிள் குரோஷே தான் ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக நம்ம அப்பர் லூப்பில் மட்டும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டு வரோம் சரிங்களா. இதில் கவுண்டெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாங்க. சுற்றியும் அப்பர் லூப்பில் போட்டு வாங்க. நீங்கள் வந்து 8 ப்ளை யான் இருந்தால் நீங்கள் சிங்கிள் ஸ்டாண்டாகவும் வச்சு ஒர்க் பண்ணலாம். நான் டபுள் ஸ்டாண்டாக வச்சு ஒர்க் பண்ணுற ரீசன் நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து பேக் வந்து நல்லா திக்காக வரணும், அதாவது பேக் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து 2 ஸ்டாண்ட் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. பாருங்கள் எவ்வளோ மொந்தமாக வருதுன்னு பாருங்கள். அப்போ நம்ம வந்து இந்த ஒயர் பேக்கெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து லைஃப் வந்து நம்மளுக்கு மேக்ரமே த்ரெட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அது நான் சொல்லிடுறேங்க. நிறைய பேர் வந்து அது கேட்குறீங்க. மேக்ரமே த்ரெட்டுக்கும் இந்த த்ரெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் நம்ம மேக்ரமே த்ரெட்லேயே வந்து நம்ம ஒர்க்கை பண்ணலாமே, இல்லாட்டி உள்ளன் த்ரெட்லேயே பண்ணலாமே அப்படின்னு கேட்குறீங்க. ரீசன்ஸ் வந்து சொல்கிறேங்க. இப்போ உள்ளன் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து அழுக்காயிருக்கு. இப்போ இந்த த்ரெட்டில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதுக்கும் நம்மளுக்கு லைஃபெல்லாம் இருக்குங்க. லைஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு நாளாகும்போது ரொம்ப அழுக்காகுதுன்னா நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லைங்களா. அப்போ வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சில இந்த த்ரெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்ஸ் மட்டும்தான் வரும். பின்ன உங்களுக்கு கட் ஆகிறதோ எதுவுமே பாருங்கள். இது வந்து எப்படி இழுத்தாலும் கட் ஆகும் பாருங்கள். இப்படி இழுத்து கட் ஆகாது. அந்த அளவுக்கு வந்து திக்னஸ் தான். கையை தான் கட் பண்ணும். அந்த அளவுக்கு திக்னஸ் தான். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த பஞ்சு பஞ்சாக வரும்.
அது ஒன்று தான் இதில் ட்ராபேக். பஞ்சு பஞ்சாக வரும். அப்புறம் வந்துட்டு ரொம்ப நாளாகும்போது கொஞ்சம் கலர் வந்து ஃபேட் ஆகும். அது நம்ம வெயிலில் போடுறத பொறுத்து. அது வந்து ஒயர்னாலும் ஃபேட் ஆகும், மேக்ரமே த்ரெட்னாலும் ஃபேட் ஆகும். ஃபேடு வந்து எல்லாத்துலேயுமே ஆகும். இது வந்து வாஷ் பண்ண அந்த ஸ்பாஞ்சஸ் மட்டும் கொஞ்சம் வரும். அவ்வளோதாங்க. அது ஒன்று தாங்க இதில் ட்ராபேக். மற்றலாம் எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ வந்து த்ரெட் பேக்கே நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஜூட் பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜூட் பேக்ஸும் இதே இந்த நம்ம உள்ளன் த்ரெட் கூட அதே தான் ஜூட் பேக்ஸும். சரிங்களா? இப்போ அதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது. நம்ம மஞ்சி மட்டும் போட்டு இப்போ நம்ம துவைக்கும்போது ப்ரஷ் எல்லாம் போட்டு தேய்ப்போம் இல்லைங்களா? மஞ்சி, ப்ரஷ் எல்லாம் போட்டு சில பேர் தேய்ப்பாங்க. அழுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா, அந்த அழுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறது, ஸ்ட்ரெயின் ஆயிருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக. அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாங்க. நீங்கள் வாஷிங் மிஷினில் கூட இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஒன்றும் ஆகாது. ப்ரஷ் மட்டும் போடக்கூடாது. அது ஒன்று தாங்க. அதனால தான் இது வந்து பின்ன உங்களுக்கு வந்து மேக்ரமே த்ரெட் மாரியே இதுக்கும் உங்களுக்கு லைஃப் வரும். த்ரெட் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது நல்ல த்ரெட்டா சூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த ₹10 த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது நாளாகும்போது கொஞ்சம் வளவளன்னு ஆகும். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ அதே வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ், 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா திக்கா ஹூக் வந்து நல்லா ரொம்ப சின்ன ஹூக்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு லைஃப் வரும். சரிங்களா? பாருங்க, இதுக்கு நான் ஹூக் சைஸ் சொல்ல மறந்துட்டேன். நான் 5 ஹூக் வச்சு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சுற்றியும் அப்பர் லூப்பில் மட்டும் சுற்றியும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பாருங்க, கடைசி வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க. ஓகேங்களா? இந்த கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு வரணுங்க. இந்த ஸ்டிச்சில் போடக்கூடாது. இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த செயின் போட்டோம் இல்லைங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த நாட். இப்போ அடுத்த இடத்துலேருந்து நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறதில்ல. அப்படியே கண்டினியூஸாக நம்ம சிங்கிள் குரோஷே போட்டே வந்துட்டுருக்கலாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்லிப் நாட் எப்படி போடணும், செயின் வர்றது அந்த டவுட்டெல்லாம் உங்களுக்கு இங்கே வராது. பாருங்கள், இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து ஃபுல் ஸ்டிச்சில் தான் போடுறோம். லூப்ஸில் போடல, ஃபுல் ஸ்டிச்சில் தான் போடுறோம். நம்ம அந்த மேலே கொண்டு வர்றது ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான். பாருங்கள், அப்பர் லூப்பில் போட்டங்காட்டிக்கு இது தனியாக நம்மளுக்கு தெரியுதுங்களா? பாருங்க, இது தனியாக தெரியுது. இது நம்ம மேலே கொண்டு வந்திருக்கோம். இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம இதை அப்படியே மேல் நோக்கி கொண்டு வர ஆரம்பிச்சாச்சு. பேஸ்கெட் வந்து இப்போ நம்மளுக்கு மேல் நோக்கி வர ஆரம்பிச்சாச்சு. பாருங்க, மேல் நோக்கி வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதே வந்து நீங்கள் மேக்ரமே த்ரெட் இருந்தால் மேக்ரமே த்ரெட்லேயும் போடலாம். மேக்ரமே த்ரெட்டில் போட்டோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். நல்லா அது உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். லைஃபும் உங்களுக்கு நல்லா வரும் அது. ஓகேங்களா? இதை விட கொஞ்சம் கூடுதலாகவே உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். பாருங்க, இப்போ மேல் நோக்கி வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. எல்லா ரவுண்டும் நம்ம சிங்கிள் குரோஷேவே தான் போட்டு வந்துட்டுருக்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அப்படியே சிங்கிள் குரோஷே போட்டு வருவோம். இந்த இடத்துல வரும்போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாமல் இங்கே வந்ததையும் அடுத்த ஸ்டிச் இதிலேயே ஆரம்பிப்போம். இப்படியே வந்து நம்மளுக்கு ஹைட் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ இப்போ இது வந்து ஒரு ஸ்டிச் கவுண்ட் ஆச்சு. நம்ம 15 வரும்போது ஹைட் போதுமா, 20 வரும்போது ஹைட் போதுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு டைம் வந்து ஒரு பேக்னா, மீடியம் சைஸ் பேக்னா எவ்வளோ இன்ச்சஸ் வைக்கலாம், இவ்வளோ இன்ச்சுக்கு எவ்வளோ செயின்ஸு, அதே மாதிரி ஹைட்டு கொண்டு வரதுனா இவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ ரோஸ், அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு சின்ன நோட் போட்டு அப்பப்போ எழுதி வச்சிட்டிங்கன்னா, அப்போ யாராவது மீடியம் சைஸ் பேக், ஸ்மால் சைஸ் பேக், லார்ஜ் சைஸ் பேக், ஷாப்பிங் பேக், மார்க்கெட் பேக் அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ செயின்ஸ் போடலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஃபுல்லாக நான் வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட் வந்து ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுற்றி ஃப்ளவர் டிசைன் போடணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், நான் சிங்கிள் குரோஷே ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே ரோஸ் போட்டு வந்துட்டேன். பேக் பாருங்கள், நம்ம ஒயர் இதில் போட்ட மாதிரியே நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு பாருங்கள். ரோஸ் எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 ரோஸ் போட்டிருக்கேங்க. பாருங்கள், 26 ரோஸ். த்ரெட்டு பாருங்கள், 8 ப்ளை த்ரெட்டு பாருங்கள், 8 ப்ளை த்ரெட்டு. ஹூக் வந்து 5 ஹூக். ஓகேங்களா? பாருங்கள், ஃபினிஷிங் பாயிண்ட் வந்தாச்சு. நான் எங்கேயுமே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடலங்க. அப்படியே ஃபுல்லாகவே சிங்கிள் குரோஷே வந்து எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் எல்லா ரவுண்டும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம எண்ட் ரோவில் வந்துட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங் இடம். இது எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நான் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கை கட் பண்ணி விட்றேன். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி சேவ் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த நேர் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஸ்டிச் மாதிரியே தெரியணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா உள்ளே நம்ம அப்படியே உள்ளே வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா கம் வச்சு ஒட்ட வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஒர்க்கை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லா இழுத்துட்டு கம் போட்டு ஒட்ட வச்சுக்கலாம்.
முடிஞ்ச அளவுக்கு மேலேயே கட் பண்ண வேண்டாங்க, உள்ளே கொண்டு போயிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பக்கமாகவே இழுங்க, அப்போ தான் ஸ்டிச் மாதிரியே தெரியும். பாருங்கள், இப்போ இந்த ஒர்க்கு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக எந்த ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ணலங்க, ஃபுல்லாகவே நம்ம சிங்கிள் குரோஷே மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கு. பாருங்கள், அடியும் நம்ம ஓவல் ஷேப் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கொடுக்கல, சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு இது மட்டும் தான் கொடுத்துருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது லீஃப் போட போகிறோம். லீஃபுக்கு வந்து நான் இந்த கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பேக் வந்து சப்போஸ் பிளாக் கலர், ப்ரௌன் கலர் வேறு ஏதாவது இந்த க்ரீனை தவிர்த்து வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டார்க் க்ரீன் எடுத்துக்கோங்க லீஃபுக்கு. நான் வந்து இது டார்க்காக இருக்கிறங்காட்டிக்கு இந்த லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம இந்த லைட் க்ரீன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து 5 mm ஹூக்கில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பேக் ஃபுல்லாக 5 mm ஹூக்கில் ஒர்க் பண்ணோம். இப்போ நம்ம பார்டர் வந்து ஒரு லீஃபும் ஃப்ளவரும் போட போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு 3 mm ஹூக் போதும். கொஞ்சம் சன்னமான ஹூக் இருந்ததுன்னா, ஏன்னா இது வந்து நம்ம சிங்கிள் த்ரெட் தான் வச்சு ஒர்க் பண்ண போகிறோங்க. இது வந்து டபுள் த்ரெட்டில் ஒர்க் பண்ணி இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா டைட்டாக நல்லா ஃபிட்டாக, அதாவது பேக் வந்து ஏதோ கேரி பண்ணும்போது இழுத்துட்டு வராமல் இருக்கிறதுக்காக நான் டபுள் ஸ்டாண்ட் வச்சு 5 mm ஹூக் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கு. இப்போ இது நம்ம பார்டர் தான் கொடுக்க போகிறோம், அதனால நம்ம சிங்கிள் த்ரெட்டும் 3 mm ஹூக் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஸ்டார்டிங் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்ம லீஃப் போட போகிறோம். லீஃப் எப்படின்னு பாருங்கள், கிளஸ்டர் தான் போட போகிறோம். எப்படின்னு பாருங்கள், இப்போது நான் த்ரெட்டை இது வழியாக இப்படி விட்டு எடுத்துட்டேன். நான் செயினெல்லாம் எதுவுமே போடல. ஒரு சுற்றி டைரெக்டாக ஒரு சுற்றி இதுக்குள்ளே வந்து இப்படி விட்டு ஒரு டபுள் க்ரோஷே, அதாவது ஃபினிஷ் பண்ணாமல் ஒரு டபுள் க்ரோஷே, மறுபடியும் ஒரு சுற்றி அதே இடத்துல விட்டு எடுத்து ஒரு 2 லூப் வழியாக இழுத்தாச்சு. இப்போ நம்ம ஹூக்கில் 3 லூப்ஸ் இருக்கும், அந்த 3 லூப் வழியாகவும் இழுத்தரணும். இழுத்துட்டு 2 செயின். ஓகேங்களா? திருப்பி ஒரு சுற்றி சேம் அதே இடத்துல பாருங்கள், 2 லூப் வழியாக ஒன்ஸ், மறுபடியும் ஒரு சுற்றி அதே இடத்துல இப்படி விட்டு எடுத்து 2 லூப் வழியாக ஒன்ஸ், இன்னொரு கிளஸ்டர். இப்போ இந்த 3 வழியாகவும் இப்படி இழுத்தரணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது ஒரு லீஃப் மாதிரியும், இப்போ நடுவில் வந்து இப்படி ஒரு ஓப்பன் இருக்கும். இந்த ஓப்பனில் தான் நம்ம ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மறுபடியும் 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டு பாருங்கள், 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுறோம். 1 2 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள், 1 2 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சுற்றிட்டு பாருங்கள், 2 ஸ்கிப் பண்ணி 3வது ஸ்டிச்சில் வந்து டபுள் க்ரோஷே, அதாவது அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரோஷேன்னு சொல்லுவாங்க. அதாவது மறுபடியும் இந்த 2 லூப் வழியாக இழுக்காமல் ஒரு டைம் மட்டும் எடுத்து வச்சிடணும். ஓகேங்களா? அடுத்தது அதே இடத்துல இன்னொரு தடவை இப்படி எடுத்துகிட்டு இப்போ 3 லூப் வழியாகவும் இப்படி இழுத்தரணும். இது நம்ம கிளஸ்டர்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். மறுபடியும் 2, நான் ஒர்க் பண்ணுறது 8 ப்ளை த்ரெட்டுங்க, 3 mm ஹூக், அதனால் வந்து த்ரெட்ஸ் வந்து பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். கேர்ஃபுல்லாக எந்த த்ரெட்ஸையும் மிஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ண பாருங்கள். 2 செயின் போட்டாச்சு. ஒரு சுற்றி சேம் ஸ்பேஸில் உள்ளே விட்டு எடுத்து 2 லூப் வழியாக ஒன்ஸ், மறுபடியும் ஒரு சுற்றி அதே இடத்துல விட்டு எடுத்து 2 லூப் வழியாக ஒன்ஸ் இழுத்தோம்னா இப்போ நம்ம இதில் 3 லூப் இருக்கும், அந்த 3 லூப் வழியாகவும் இழுத்தோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லீஃபு இந்த மாதிரி லீஃப் ஸ்டிச்சஸ் வரும். பாருங்கள், திருப்பியும் நல்லா பக்கத்தில் வச்சு போட்டு காமிக்கிறேன். இது வந்து நம்ம இந்த உள்ளே ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டு. பாருங்கள், 2 செயின் போடுறேன், ஒரு சுற்றுறேன், 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுறேன், 3வது ஸ்டிச்சில் வந்து இப்படி உள்ளே விடுறேன், எடுக்கிறேன், 2 லூப் வழியாக ஒரு டைம் விடுறேன், மறுபடியும் சுற்றுறேன், சேம் ஸ்பேஸில் உள்ளே விடுறேன், எடுக்கிறேன், 2 லூப் வழியாக ஒரு தடவை. இப்போ நம்ம இதில் 3 லூப் இருக்குது, 3 லூப்லேயும் சேர்த்து இப்படி எடுக்கிறோம். மறுபடியும் 2 செயின். சரிங்களா? ஒரு சுற்றுறேன், சேம் ஸ்பேஸில் உள்ளே விடுறேன், எடுக்கிறேன், 2 லூப் வழியாக ஒன்ஸ், உள்ளே சுற்றுறேன், உள்ளே விடுறேன், எடுக்கிறேன், 2 லூப் வழியாக ஒன்ஸ், இப்போ 3 லூப் ஃபுல்லாக எடுத்துறேன். இதுதான் நம்ம ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே பண்ண வேண்டியது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? 2 செயின் போடுறோம், 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 2 அப்படியே ஃபுல்லாக எடுத்துடுறோம், 2 செயின், மறுபடியும் ஒரு சுற்றி சேம் இதுக்குள்ளே விட்டு எடுக்கிறோம், 2 லூப்பில் ஒன்ஸ், மறுபடியும் விட்டு எடுக்கிறோம், 2 லூப்பில் ஒன்ஸ், இப்போ 3 லூப் ஆச்சு, 3 லூப் வழியாகவும் ஒன்ஸ், 2 செயின் போடுறோம், ஒரு சுற்றுறோம், 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுறோம், அடுத்ததில் உள்ளே விடுறோம், இழுக்கிறோம், 2 லூப்பில் ஒன்ஸ், மறுபடியும் ஒரு சுற்றி உள்ளே விட்டு இழுக்கிறோம், இப்போவும் 2 லூப்பில் ஒன்ஸ், 1 2 3 லூப்பில் இருக்குது, ஃபுல்லாக இழுத்துறோம், 2 செயின், மறுபடியும் ஒரு சுற்றுறோம், உள்ளே விடுறோம், எடுக்கிறோம், 2 லூப் வழியாக ஒன்ஸ், மறுபடியும் சுற்றுறோம், உள்ளே அதே சேம் ஸ்டிச் வழியாக உள்ளே விடுறோம், எடுக்கிறோம், 2 லூப் வழியாக ஒன்ஸ், 3 லூப்,
எடுத்துடுறோம் 2 செயின். ஓகேங்களா? இதே போல தான் இந்த பேக் சுற்று ஃபுல்லாக இந்த பேக் சுற்று ஃபுல்லாக போட்டு இது வரைக்கும் கொண்டு வாங்க. பாருங்கள், சுற்றி போட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஈவன் நம்பர் கொடுத்தங்காட்டிக்கு எனக்கு கரெக்டாக வந்துட்டு பாருங்கள் 1 2ல் முடியுது. இது நம்ம விட்டுட இந்த மாதிரி ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. கரெக்டாக இப்படி வந்துட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் த்ரெட்டை விட்டே கட் பண்ணலாம். ஒரு செயின் போட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்ம க்ரீன் கலர் எடுத்தோம். அதில் வந்து நமக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு லைன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது நான் அந்த பர்பிள் கலர் எடுக்கிறேன். இந்த பர்பிள் கலரை தான் நான் ஃப்ளவராக கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? த்ரெட்ஸ் வந்து இந்த கேப்லேயும் நல்லா நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி நாட் போட்டு போட்டோம்னா நம்மளுக்கு அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்குங்க. பாருங்கள், இப்போது ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம ஃப்ளவரும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நம்ம லீஃப் போடும்போது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் இப்படி விரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இது முடிச்சாச்சு. இனி அடுத்தது ஃப்ளவர் ஆரம்பிக்க போகிறோம். ஃப்ளவர் ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள், ஏதோ எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம ஆரம்பிக்கலாம். நான் ஒரு சைட்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இதில் நம்ம எப்போ டபுள் குரோஷே போடுற மாதிரி 3 செயின்ஸ் போடுங்க. ஃபஸ்ட்டு 3 செயின்ஸோட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் இதில் மட்டும் 6 டிசி, அதாவது 3 செயின் போட்டு 6 டிசி போடணும். அப்போ டோட்டலாக 7 டிசி கவுண்ட். பாருங்கள், 3 செயின்ஸும் 1 2 3 4 5 6. இந்த 3 டிசியும் கவுண்ட் பண்ணும்போது 7 ஆகும். இப்போ இந்த 3 டிசி போட்டோம் இல்லைங்களா, அந்த 3 டிசியில் ஃபஸ்ட்டு செயினில் போய் அந்த 3rd செயின் போட்டோம் இல்லைங்களா, அதில் போய் இப்படி உள்ளே விட்டு இந்த லாஸ்ட்டை நம்ம இப்படி நிறுத்தியிருக்கோம் இல்லைங்களா, இதையும் சேர்த்து இப்படி உள்ளே இழுத்துடலாம். உள்ளே இழுக்கும்போது இப்படி ரவுண்டாக ஒரு ஃப்ளவர் பட்டு மாதிரி ஆயிரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 1 2 3 செயின் போட்டு இந்த கேப் நடுவில் இந்த ஹோல் மாதிரி தெரியுதுங்களா, இதில் உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, அதாவது 3 செயின்ஸ் போட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, இந்த மாதிரி 2 டைம்ஸ் போடணும். 1 2 3 செயின்ஸ் போட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, மறுபடியும் 3 டைம்ஸ் 1 2 3 டைம்ஸ் போட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே. ஏன் இப்படி பண்ணுறோன்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு இப்படி பார்க்கும்போது இது பாருங்கள், இது வந்து ஒரு ரோஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை போட்டுட்டு ஒரே ஒரு செயின் கொடுங்க. ஒரு செயின் கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டெல்லாம் வெளியே எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த லீஃபுக்கு சென்டரில் உள்ள இந்த ஸ்பேஸ், இதில் வந்துட்டு ஒரு சிங்கிள் குரோஷே. நல்லா பாருங்கள், நான் சிங்கிள் குரோஷே தான் போட்டிருக்கேன். அப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரியாச்சு. இது முடிஞ்சது. அதுக்கு அடுத்ததில் இப்போ இந்த கேப்புக்கு வந்துடணும். இந்த கேப்புக்குள்ளே 7 டிசி போடுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு சுற்றியாச்சு. 7 டிசி 1 2 3 4 5 6 7 டிசி போட்டு கொஞ்சமாக இழுத்து விட்டுக்கிறேன். இழுத்து விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு டிசி போட்டோம் இல்லைங்களா, பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டிசியில் வந்து உள்ளே விட்டு இது இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டிசி வழியாக உள்ளே விடுங்க. உள்ளே விட்டோம்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஆயிரும். இப்போது 3 செயின்ஸ் போடுங்க. 1 2 3 செயின்ஸ் போட்டு இந்த நடுவில் ஒரு ஹோல் தெரியுது இல்லைங்களா, இந்த ஹோல்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே. இதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணும். 1 டைம், மறுபடியும் 1 2 3 செயின்ஸ் போட்டு அதே ஸ்பேஸில் விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே. இது செகண்ட் டைம். மறுபடியும் தேர்டு டைம், இன்னொரு டைம் 1 2 3 செயின்ஸ் போட்டு சேம் ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு ஒரே ஒரு செயினை போட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரோஸ் ஃப்ளவர் மாதிரி ஆச்சுங்களா. ரோஸ் ஃப்ளவர் இல்லை டியூலிப் ஃப்ளவர், உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் தோணுதோ அந்த மாதிரி. ஓகேங்களா? 2 ஃப்ளவர் ஆச்சு. இப்போது என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பேஸில் வந்து உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாரேன். ஓகேங்களா? சிங்கிள் குரோஷே போட்டு நம்ம டைரெக்டாக ஒரே ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டோம்னா இந்த இதுக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஒரு செயின் போட்டுக்கிறோம், ஒரு சுற்றுறோம். இதுக்குள்ளே 7 டிசி போடுறோம். 1 2 3 4 5 6
7 3 mm ஹூக்கில் தாங்க ஒர்க் பண்ணுறேன். கொஞ்சம் இது இழுத்து விட்டுக்கிறோம். இப்படி வரோம். இந்த ஃபஸ்ட்டு டிசிக்கு வரோம். அது வழியாக இந்த த்ரெட்டு இப்படி உள்ளே விடுறோம். விட்டுட்டு இதை இப்படி டைட்டாக இழுத்துட்டு இங்கே பாருங்கள், இது இப்படி தள்ளி இப்படி உள்ளே பிடிச்சிக்கோங்க. இப்படி தள்ளி இப்படி உள்ளே பிடிச்சிட்டு இங்கே வந்துட்டு இப்படி இழுத்தா அவ்வளோதான். இது ஒரு பட்டு மாதிரி ஆயிடுச்சுங்களா? இதுக்கப்புறமா 3 டைம்ஸ் வந்து 3 செயின் ஒரு சிங்கிள் குரோஷே, 3 செயின் ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். 1 2 3 3 செயின் ஒரு சிங்கிள் குரோஷே. இது 1 டைம். மறுபடியும் 1 2 3 3 செயின்ஸ் ஒரு சிங்கிள் குரோஷே. இது 2 டைம். 1 2 3 3 செயின் ஒரு சிங்கிள் குரோஷே. இது 3rd டைம். பாருங்கள், இந்த ஃப்ளவர் முடிஞ்சது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு செயின் போட்டு இந்த ஸ்பேஸில் கொண்டு வந்து, இந்த லீவ் ஸ்பேஸ்லங்க சென்டரில் இருக்க இந்த ஸ்பேஸில் கொண்டு வந்து ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். இங்கே முடிக்கும்போது ஒரு செயின் போட்டு முடித்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு செயின் போட்டு இதுக்குள்ளே 7 டிசி. 1 2 3 4 5 6 7 விடுறோம். கொஞ்சமாக இழுத்துடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு வர்றோம், உள்ளே விடுறோம். இதை எடுத்து இதில் மாட்டி நல்லா இழுத்துட்டு இது இப்படி உள்ளே தள்ளிட்டு இப்படி வந்து இழுத்துக்கிறோம். இழுத்துட்டு 1 2 3 3 செயின்ஸ் போடுறோம், ஒரு சிங்கிள் குரோஷே. 1 2 3 அந்த ஹோல்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே. மறுபடியும் 1 2 3 அந்த ஹோல்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே. அப்புறம் ஒரு செயின் போடுறோம். பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போடுறோம். மறுபடியும் ஒரு செயின் போடுறோம். இதுக்குள்ளே சேம் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த ஃப்ளவர் எப்படி வந்திருக்குன்னு. எப்படி ஒரு அழகான ஒரு ரோஸ் மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே போல் சுற்றியும் ஃபுல்லாக இந்த பேக் சுற்றியும் போட்டுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து கைப்பிடியெல்லாம் வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். எவ்வளோ அழகாக அப்படியே ரோஸ் மாதிரி வந்துருக்கு பாருங்கள். இந்த பட்ஸ் மாதிரி கூடையை சுற்றியும் நான் போட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. பாருங்கள், பேகு இதெல்லாம் லீவ்ஸு அப்படி ஃப்ளவர்ஸ் மாதிரி வந்திருக்கு. இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. கடைசி ஃப்ளவர் முடிச்சாச்சு. கடைசி ஃப்ளவர் முடிச்சுட்டு பாருங்கள், எப்போ போல் இங்கே வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் குரோஷே போட்டோம். சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அடுத்தது ஒரு செயின் போடுறோம். ஒரு செயின் போட்டு இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளவரோட கீழே இப்படி வந்துட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி ஸ்லிப் ஸ்டிச் இந்த ஃப்ளவரோட கீழே போட வேண்டாங்க. இப்படி வந்துட்டு இந்த ஹோலில் இந்த இது போட்டிருந்தோம் இல்லைங்களா, ஏன்னா இந்த ஹோலில் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக முடித்த மாதிரி தெரியுது. பாருங்கள், இது அப்படியே ஜாயிண்ட் ஆன மாதிரி தெரியுது. அப்புறம் மறுபடியும் இந்த ஃப்ளவரோட இதில் விட்டு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்ட மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை கட் பண்ணி விட்டுறலாம். நாட் போட்டு இனி சேஃப்டி பண்ணணும், இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடும். நம்மளுக்கு த்ரெட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நாட் போட்டு சேஃப்டி பண்ணிக்கலாம். நாட் போட்டு நான் இந்த வழியாக இழுத்துட்டேன். இழுத்துட்டு இங்கே கட் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே கட் பண்ணோம் இல்லைங்களா, கட் பண்ணிவிட்டு நம்ம கையோட கம்மையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருங்க. ஃபேப்ரிக் க்ளூ இருந்தால் ஃபேப்ரிக் க்ளூ வைங்க. நான் மேக்ஸிமம் இந்த கம் தாங்க வைப்பேன். ஏன்னா ஃபேப்ரிக் க்ளூ கூட நம்ம வந்து பேக் வந்து அழுக்காயிருச்சுன்னா வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும், அனபன் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிக்கும், நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த க்ரீன் கலர் த்ரெட் நம்மளுக்கு உள்ளே பார்க்கும்போது எந்த த்ரெட்டும் அட்டாச் பண்ண மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது.
சின்ன ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன இது 25 ml 50 ml அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இப்போ இந்த கம் பார்த்திங்கன்னா பாருங்கள் 25 ml இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வைங்க, இல்லாட்டி கெட்டி ஆயிரும் பாருங்கள். அதுக்கடுத்து இந்த இது உள்ளுக்குள்ளே விட்டது இதையும் நான் இங்கே நாட் போட்டுக்கிறேன். இந்த நாட் வந்து நம்மளுக்கு வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி நாட் இருக்குங்களா, இந்த நாட்டுக்கு மேலே இப்படி வச்சுருங்க. லைட்டாக இப்படி வச்சுட்டு இந்த த்ரெட்டை வந்து இப்படி நான் கொஞ்சமாக கம்மை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா இந்த இங்கே மேலே இருக்கிறது இதோட இப்படி ஒட்டிடும் பாருங்கள். இப்படி ஒட்டிடும். அது காஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒட்டின மாதிரி தெரியாது. சரிங்களா, அது முடிச்ச மாதிரி தெரியாது. பாருங்கள் ஃபுல்லாக நம்ம பேக்கோட ஃபுல் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பாருங்கள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம இதுக்கு வந்து கைப்பிடி வைக்கணும் பேக்குக்கு. நான் இது வந்து ஸ்லிங் பேக் தாங்க பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ஷோல்டர் பேக்குக்கு வந்து நல்லா இருக்காது, ஸ்லிங் பேக் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ எந்த பேக் பண்ணாலும் நம்ம பின்னாடி வந்து இந்த புஷ் இருக்கு இல்லைங்களா, அது வச்சுக்கணும். அது வச்சுட்டோம்னா பேக் வந்து நம்ம எங்கேயாவது கொண்டு போய் கீழே வைக்கும்போது இந்த அடிப்பகுதி வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா, பாருங்கள் நான் இப்படி அதே நம்ம 4 வைக்கணுங்க, 2 2 அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. 4 அந்த மாதிரி வச்சோம்னா தான் பாருங்கள் இங்கே வச்சோம்னா இங்கே, ஏன்னா 2 வச்சோம்னாலும் நம்மளுக்கு இந்த பேக் வந்து நிலத்தில் வந்து ஒட்டும். இப்படி வச்சிட்டோம்னா இந்த புஷ் தான் வந்து இப்போ நம்ம தரையில் வைக்கும்போது இந்த புஷ் தான் வந்து தரையில் நிற்கும். சரிங்களா, ரொம்ப கார்னரில் வைக்காட்டியும் இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா, மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லைங்க, இதுக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லை, நம்மளுக்கே பார்த்தா தெரியும் இந்த இடத்துல வைக்கலாம் இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 4 கார்னர் இப்படி வச்சுருக்கோங்களா, அடுத்துக்கு இந்த மாதிரி வைங்க. இதே லைனுக்கு கொண்டு வாங்க. இதே லைனில் அப்படி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கவுண்ட் வேணாலும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3க்கு அப்புறம் இருக்குது, 1 2 3க்கு அப்புறம் இருக்குது, அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் இந்த ஹோலுக்கும் தான் வைக்கிறேன். ஹோல்னால் இப்போ நம்ம இந்த கம்பி வந்து இப்படி தள்ளி இருக்குங்களா, அப்போ இதை கொஞ்சமாக இப்படி அமுத்தி விட்டுக்கலாம் இந்த இதுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் இந்த லைனில் இதுக்கு நேராக கொண்டு வந்து இவ்வளோதாங்க வச்சாச்சு. இது வச்சுட்டோம்னா இப்போ பேக் வந்து இப்படி நம்ம வந்து எங்கேயாவது கொண்டு போகும்போது இப்படி கீழே வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த அடிப்பகுதி வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து இப்படி நிலத்தில் ஒட்டாது. இந்த கிளாம்பு தான் நிலத்தில் வந்து இந்த இது புஷ் தான் ஒட்டும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்துட்டு அந்த பேக் வந்து கீழ்ப்பகுதி வந்து ஸ்க்ராச்சஸோ எதுவும் ஆகாது. சரிங்களா, அப்புறம் இதை அமுத்தி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். நீங்கள் வந்து ஹார்டாக ஏதாவது வச்சு அப்படி அமுத்தணுன்ட்டெல்லாம் இல்லை, நம்ம இப்படி கையிலேயே அமுத்தி விட்டோம்னா போதும். நான் வந்து கையிலேயே இதை அமுத்தி விட்ருவேங்க. நம்ம ஒயர் கூடையில் அப்படி ஏதாவது பண்ணும்போது தான் நம்மளால் வந்து நல்லா டைட்டாக அமுத்த முடியாது. அந்த டைமில் வேணால் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நாலுமே நான் அப்படியே சும்மா சிம்பிளாக அமுத்தி மட்டும் விட்டுட்டேன். ஓகேங்களா, இதை வந்து கை கிளிக்காமையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்துட்டு நீங்கள் கோணையை அது வச்சுட்டு தூக்கிட்டு இருந்துச்சுன்னா ஏதாவது உள்ளே போட்டு எடுக்கும்போது கை கிழிச்சிரும். ஓகேங்களா, பாருங்கள் இந்த பேக் வந்து நம்மளுக்கு லைனிங் கிளாத் தேவையில்லை. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பேக்குக்கு எப்படி லைனிங் கிளாத் வைக்கிறது, ஜிப் வைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து வேறு ஏதாவது மாடல் பண்ணும்போது நான் உங்களுக்கு அடுத்த ஒரு மாடல் பண்ணும்போது உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு திக்னஸாக தான் இருக்குது. பாருங்கள் எந்த கேப்பும் தெரில, திக்னஸாக தான் இருக்குது. இப்போ அடுத்தது ஸ்ட்ராப். பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்ட்ராப் இப்படி பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்ல பட்டையான ஸ்ட்ராப், 2 ரிங்ஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பட்டையான ஸ்ட்ராப் பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது நான் எப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து பாருங்கள் எப்படி நம்ம அட்டாச்சபிள் ரிங் தாங்க. அதனால் நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி பொசிஷன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கிராஃப்ட்ஸ் அப்படி இந்த மாதிரி ரிங்ஸ்லாம் அவைலபிளுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரிங்ஸ் வாங்குறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. பேக் வந்து இந்த மாதிரி ரிங்ஸ் வாங்கிட்டோம்னா பாருங்கள் பேக்கோட ஸ்டிச் பண்ணுறத விட இந்த மாதிரி ரிங்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணால் தான் ஏதாவது நம்ம ஆல்டர் பண்ணுறது அப்படின்னா கூட நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். பேக்கோட ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இதை வந்து கழட்டி, அதாவது இப்போ சென்டர் வந்து இந்த நேர் வந்து ஒரு கைப்பிடி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது வேண்டாட்டி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி வாங்கி எப்போவுமே ரிங்ஸை செட் பண்ணிக்கோங்க பேக்குகளுக்கு. பாருங்கள் அதே மாதிரி இந்த சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கோமோ இங்கே வந்து நான் செகண்ட் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இங்கே வந்து இந்த ரோவில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா அதே ரோ பாருங்கள், அதே ரோவில் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்.
அதே மாதிரி இந்த ரிங்ஸ் நம்ம இப்படி மாற்றமே கலண்டு வந்துடும், அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இப்போ ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த நேர் லாக் மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? இந்த நேர் வந்து இப்படி லாக் மாதிரி இருக்குது, இப்படி போட்டு இப்படி டைட் ஆகிக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இது பிரிஞ்சு வருங்கிற பயமும் வேண்டாம், பிரிஞ்சு வராது. பாருங்கள், உள்ள இப்படி போட்டு இதை டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டு பாருங்கள், நல்லா இழுத்தாலும் வராது. அதனால் இது நம்ம பயப்பட வேண்டாம், ஓப்பன் ஆயிருமோன்ட்டு. அவ்வளோதாங்க இந்த பேகு. பாருங்கள் எவ்வளோ அழகான ஸ்லிங் பேக் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த ஸ்லிங் பேக் எல்லாமே ரெடி. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ போடுறேங்க. பாருங்கள், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நான். பேக் வந்து மேக் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம பட்டன்ஸ் நீங்கள் வைக்கணும்னா இப்படி வந்து உள்ள ஒரு பட்டன்ஸ் வச்சுக்கலாம், அதுவும் நம்ம வச்சுருவோம். பாருங்கள், மேக்னெட்டிக் பட்டன் எப்படி ப்ளேஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த பேக்கோட சென்டர் பார்ட்டு, இது பேக்கோட சென்டர் பார்ட்டு நம்ம உள்ளே தான் வைக்க போகிறோம். பாருங்கள், இது உள்ள சென்டர் பார்ட்டை பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்க சிசர் ஏதோ ஒன்று நல்லா இது வந்து நம்மளால் கையில் அமுத்த முடியாதுங்க. இது நம்ம இந்த புஷ்ஷோட திக்னஸ் விட இது அதிகமாக இருக்கும், அதனால் நம்மளால் அமுத்த முடியாது. இந்த மாதிரி சிசர் இது மாதிரி ஏதாவது வச்சு இப்படி பண்ணிவிட்டு இந்த இது வந்து நம்மளுக்கு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். இதை திருப்பிட்டு பேக்கை இப்படி க்ளோஸ் பண்ணணும். திருப்பிட்டு க்ளோஸ் பண்ணும்போது பாருங்கள் நம்மளுக்கு என்ன நேரம். இதையும் அதே மாதிரி நல்லா அமுத்தி விட்ருங்க. பாருங்க, இதை அமுத்திட்டு இதுக்கும் சின்னதாக த்ரெட்டு கட் பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கிறதுக்காக. பாருங்கள், நான் இந்த மாதிரி த்ரெட்டை வச்சுட்டு இந்த கம் தான் வச்சுருக்கேன். இந்த கம்னால் உங்களுக்கு த்ரெட்டு எப்போவுமே மூவ் ஆகி வராது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்தாலும் மூவ் ஆகி வராது. நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. நான் ஃபுல்லாக ஒட்டலாம், அந்த கம்பி மேலே மட்டும் ஒட்டியிருக்கேன். இப்போ கட் பண்ணாதீங்க. இன்னும் நம்ம பட்டன்ஸ் அப்படி தான் வைக்கணுன்ட்டு இல்லை, ஏன்னா இது உள்ளே நம்ம வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு வந்து பட்டன்ஸ் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃப்ளவரும் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அப்போ பட்டன்ஸ் வைக்கும்போது அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அடிப்படும். அதனால் அப்படி எதுவும் வைக்காதீங்க. இந்த நேரம் வச்சாச்சு. அதே போல் ஒரு சின்ன டாட்டா கட் பண்ணிவிட்டு இங்கே வச்சிடலாம். பாருங்க, நான் இப்படி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம இந்த 2 சைடு இருக்கிற பிசுரை அப்படியே இந்த ஒட்டாமல் இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இங்கே வச்சது தெரியாது, ஓகேங்களா? பாருங்கள், நம்ம ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எவ்வளோ க்யூட்டான பேக் நம்ம முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ ப்ளேஸஸும் இருக்குதுன்னு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம இந்த ஃப்ளவர் போட்டிருக்கோம்,
அண்ட் லீஃப் போட்டிருக்கோம், அவ்வளோதான். பாருங்கள். இப்போது இந்த பேக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பேக்கோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த பேக்கை நீங்கள் ஆன்லைனில் போய் டியூலிப் பேக் க்ரோஷெட் அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். அதில் ஆன்லைனில் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி பேக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ரேட் மட்டும் நீங்கள் பாருங்களேன். அதோட ரேட் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1800க்கு கம்மியாக இருக்காது. சிலதில் 1500, ஆனாலும் 1000 தாண்டி தான் எல்லா ரேட்டும் இருக்கும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் இந்த டுட்டோரியல் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த பேக் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இது நம்ம வந்து ஒரு நாளில் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து மேக் பண்ணுற காஸ்ட் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 ருபீஸாக வருங்க நம்மளுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸாக போட்டோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டு வந்து ஒரு 200 கிராம்ஸ் ப்ளஸ் நம்ம அந்த ஃப்ளவராக போட்ட த்ரெட்டும் அந்த க்ரீன் த்ரெட்டும் நம்மளுக்கு ரொம்ப 30 கிராம்ஸ் இல்லை 50 கிராம்ஸ் அளவுக்கு இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிங்ஸ் 2 வேணுங்க. அதுக்கப்புறமா புஷ் வந்து ஒரு 4, அதுக்கப்புறமா மேக்னெட்டிக் பட்டன். இது எல்லாமே சேர்த்துனாவே டோட்டல் வந்து நம்மளுக்கு ஒரு 500 ருபீஸாக வரும். அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு நாள் வந்து இதை வந்து ஒர்க் பண்ண வேண்டியது வருங்க. அப்போ நம்ம வந்து இதை சேல்ஸ் பண்ணால் ஜஸ்ட்டு நம்ம ஒரு 800 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு இதில் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரோஷே பண்ணி நீங்களாக உங்களுக்கு வந்து மேக் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டிச்சு தெரிஞ்சால் போதும், இந்த பேக் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்களும் இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட திங்ஸ் நம்மளே மேக் பண்ணுற இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரோஷே பண்ணுற ஹேண்ட்மேட் திங்ஸ் வந்துட்டு இப்போ நிறைய பேர் தான் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்குங்க. உங்களாலையும் இந்த மாதிரி பேக் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும். இது வந்து காலேஜ் கோயிங் ப்ளஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கே ப்ளஸ் வந்துட்டு ஜாப் போகிறவங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஸ்லிங் பேக்ஸ் வந்து ரொம்ப வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த பேக் வந்து நீங்களும் மேக் பண்ணுங்கள். ஓகேங்களா?